சுமார் 800 வருஷம் பழமை வாய்ந்த இந்த கோயில் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் நிர்வகிச்சு வராங்க அப்படின்றது ஒரு தகவல். இந்த கோயில்ல 400க்கும் மேற்பட்ட இளம் பெண்கள், இளம் மாணவிகள், பள்ளி மாணவிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொலை பண்ணி புதைச்சு இருக்கிறதாவும், சில பேர் எரிச்சு இருக்கிறதாவும் இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச ஒரு துப்புரவு தொழிலாளி ஒரு தகவலை வெளியிட்டு இருந்தார். அது மட்டும் இல்ல, பெல்தங்காடி நீதிமன்றத்தில் ஸ்டேட்மெண்டாவும் கொடுத்திருக்காரு. இந்த விஷயம் கர்நாடகா மாநிலத்தையே ஒரு புயலை கிளப்பி விட்டுருக்குன்னு தான் சொல்லணும். யார் அந்த துப்புரவு தொழிலாளி? அதாவது கர்நாடக மாநிலம் மாண்டியாவை அடுத்த ராம்புரா கிராமத்தை சேர்ந்த பீமா என்ற இந்த துப்புரவு தொழிலாளி இதுக்கு முன்னாடி அவரு ஸ்கூலுக்கு போகாம சுத்திட்டு இருந்தனால அவங்க அண்ணன் தர்மஸ்தலா கோயில்ல வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. சரி, இங்க இருந்து அவன் உருப்பிட மாட்டான் அப்படின்றதுனால தர்மஸ்தலால இருக்கிற மஞ்சுநாத சுவாமி கோயில்ல துப்புரவு தொழிலாளியா சேர்த்து விடுறாரு. அவனுக்கு என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற நேத்ராவதி ஆற்றங்கரை அங்க புனித நீராட எல்லாம் வருவான் பக்தர்கள் அங்க குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கோயிலுக்கு போவாங்க. அந்த நேத்ராவதி ஆத்துல சேர்ற குப்பைகளை இவன் அதை எடுக்கணும்ன்றதான் இவனோட வேலை. அதற்காக இவனுக்கு ஒரு நாளைக்கு 25 ரூபா சம்பளம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இவன் அந்த இடத்துல இந்த வேலையை பார்க்கறான். இந்த நிலையில அந்த நேத்ராவதி ஆத்துல அந்த ஆற்றங்கரை ஓரத்துல இரவு நேரத்துல திடீர்னு இளம் பெண்கள், மாணவிகள் ஒரு அரைகுறை ஆடையோட பிணங்கள் கிடக்கிறது பாக்குறாங்க. இது என்ன தொடர்ச்சியா இருக்குது அப்படின்னு பாக்குறப்போ ஒரு நாள் ஒரு கருப்பு கலர் எக்ஸ்யூவி கார்ல ஒரு பிணத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க, ஒரு பெண்ணோட பிணத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்போ இந்த கோயில் நிர்வாகத்தை சார்ந்த ஒருத்தர் பீமாவை கூப்பிட்டு இதை உடனே நீ இந்த பிணத்தை குழி தோண்டி புதைச்சிடு அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக பண்ணணும், என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு கேட்கிறப்ப அவர் மிரட்டப்படுறாரு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காரு. இந்த நிலையில அவர் வேலை பார்த்த 1995 இருந்து 2014 வரைக்கும் அவர் வேலை பார்த்திருக்காரு. அவர் 100க்கும் மேற்பட்ட பிணங்களை புதைச்சதாகவும் அதை எரிச்சதாகவும், சிலர் அமிலத்துல முகத்தை சிதைச்சபடி வந்தவங்களை எரிச்சதாகவும் புதைச்சதாகவும், குறிப்பா பள்ளி மாணவிகள், கல்லூரி மாணவிகள், இளம் பெண்கள் சொல்லிட்டு அவங்க பிணங்கள் மர்மமான முறையில் வரும். அந்த சம்பந்தப்பட்ட ஒரு நிர்வாகம் சொல்றத இவன் செய்யல அப்படின்னா இவனுக்கு கொலை மிரட்டல் விடப்பட்டதாகவும், இது அவரால் முடியாம கடந்த ஜூலை 4ஆம் தேதி பெல்தங்காடி நீதிமன்றத்தில் நீதிபதியிடம் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு.